எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் அவங்க யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போய் பார்ப்போம். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்தில் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு அவங்களும் அதை பார்ப்பாங்க. பட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பாஸ்ட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நிஃப்டி வந்து ஒரு 10% டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில். அவங்க வச்சுருக்க ஃபண்டு எவ்வளோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. 10 விட கொஞ்சம் ஒரு 10 12 அப்படின்னா ஓகே, ரொம்ப 15 18 அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு, அந்த பக்கமே போக மாட்டாங்க. இதே இது 10 கீழே 8 9ன்னு இருந்துச்சுன்னா நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்பாங்க. அதாவது கூட 2 கம்மி 2, அதாவது 10 இருந்துச்சுன்னா ஒரு 8% இல்லைங்கிட்டு வந்து 12% டவுன் ஆகிருக்கணும். நிஃப்டி 10% டவுன் ஆகிருக்குன்னா இது ஒரு 12% டவுன் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு 8% டவுன். அப்படி இது பண்ணால் அவங்க கரெக்டான ஃபண்டு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டான ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபண்டு ஹவுஸ் வந்து நல்ல ஸ்டாக் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபண்டு ஹவுஸ் நல்ல ஹவுஸ்னு தெரியும். ஒரு விஷயம் தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல இதாக சூஸ் பண்ணுவீங்க, நல்ல ஃபண்டாக செலக்ட் பண்ணுவீங்க, உங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பயப்படாமல் இருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் சும்மா போய் ரிட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு அதிகமாக தருதுன்னு சொல்லிட்டு கண்ட ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிறத கேட்டு உருப்படியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சரியா?